ஹலோ மக்களே! வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ, இப்போ நம்ப இந்த ஃப்ரைடே என்ன ஆயிருக்கு மார்க்கெட் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து அலசி ஆராய்வோம். அதே மாதிரி நெறைய மார்க்கெட் நியூஸ் வச்சிருக்கேன். ஸோ, ஒண்ணொண்ணா நம்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு வந்துர்றேன். ஸோ டிஸ்க்ளைமர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். அதாவது நீங்க மார்க்கெட்ல சீரியஸா இருக்கீங்க அப்படின்னா, அதுல வந்து நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, எதுக்கு டெய்லி நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஈஸியா அண்ட் சிம்பிளா, கிளியரா சொல்லணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஆசை. ஸோ அத தான் நான் வந்து உங்களுக்கு நான் கன்வே பண்றேன். அதே மாதிரி நான் எப்படி இந்த ஸ்டாக்ஸ் மார்க்கெட்ட வந்து பார்க்குறேன் அப்படின்ற விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு நீங்க ஏதாச்சும் உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருக்கீங்க. அதுல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல வந்து இந்த நியூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க இதுல தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி நான் நெறைய விஷயத்த வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஆகட்டும், இல்ல பிரேக் டவுன் ஆயிட்டு இருக்கிற ஸ்டாக் ஆகட்டும், இல்ல வந்து ஜீரோ கால்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நானும் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணுவேன். பட் ஆனா அது எல்லாமே பியூர்லி எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். ஸோ அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ நாளு இந்த எஃப்ஐஐஸ் வித்து தள்ளிட்டாய்ங்க. அதாவது ஒரு நாளைக்கு 3000 கோடி, 1000 கோடி, 600 கோடின்னு அடிச்சு தள்ளுனவங்க, கன்சிக்யூட்டிவா 3வது நாளா இன்னைக்கு பையர்ல இருந்திருக்காங்க. அதாவது இன்னைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒரு 1830 கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஸ்டாக்ஸ. இதுல வந்து பல்க் டீல் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. பட் ஆனா வந்து கன்சிக்யூட்டிவா 3 நாளா வாங்குறத பார்க்கும்போது, ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஸ்டாக் மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த நியூ இயர் நல்ல நியூ இயரா இருக்கணும். ஸோ எஃப்ஐஐஸ் பின்னாடி திரும்புறாங்களா பார்க்கணும். ஏன்னா அதுக்கேத்த மாதிரி தான் அடுத்த நியூஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அடுத்தடுத்த நியூஸ் நான் எதுன்னு சொல்ல வரேன். ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அத வந்து அ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ மின்ட்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் குடுத்துருக்காங்க. அதாவது சென்செக்ஸ் ஜம்ப் ஓவர் 400 பாயிண்ட்ஸ். ஸோ 400 பாயிண்ட்டுக்கு மேல ஏறியிருக்கு. இன்வெஸ்டரோட அந்த போர்ட்ஃபோலியோல வேல்யூ எப்படின்னா, 5,00,000 கோடி வரைக்கும் இன்னைக்கு ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்றத வந்து அ அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏன் இது ஆகுது அப்படின்றத வந்து அவங்க ஒரு 10 பாயிண்ட்டா நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெபிள் இந்தியா ரூபி. அதாவது நம்மளோட இந்த வர்த்தக ரூபா அப்படின்றது அதிகபட்சமா ரூ. 91.57 என்னமோ போயிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு டாலருக்கு நிகரா ரூ. 90 அப்படின்ற பைசா வந்திருக்கு. ஸோ இது வந்து ஏன் பாசிபிலிட்டி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து எத்தோப்பியா, அதே மாதிரி இப்போ சூடான், அதுக்கப்புறம் வந்து ஓமன் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போய் நம்மளோட வர்த்தகத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி, அதாவது ஜீரோ ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டாரிஃப் வந்து அந்த இடத்துலலாம் ஆல்ரெடி இருந்தது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஜீரோ டாரிஃப் பண்ணி இப்போ ட்ரேட் பண்ணலாம். நம்ம ஏன் யூஎஸ்க்கு மட்டும் கொடுக்கணும் நம்மளோட பொருள? நம்ம எல்லா கண்ட்ரிக்கும் குடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஜீரோ ட்ரேடுக்கு வந்து அவர் இனிஷியேட் பண்ணி அடுத்த கண்ட்ரிய வந்து நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு வீழ்ச்சியா தான் இன்னைக்கு டாலர் விழுந்திருக்கு. ஸோ ரூ. 1 ரூ. 1.5 கிட்ட வந்து விழுந்து இப்போ ரூ. 90ல சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். இது ஒரு பாசிட்டிவ். நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். 2வது வந்து எஃப்ஐஐஸ் ஃபேக்டர். அதாவது எஃப்ஐஐஸ் நம்ம ஃபர்ஸ்ட்லயே பேசிட்டோம். அவங்க வந்து இப்போ பையரா இருக்காங்க. ஸோ அவங்க பை ஆனதால மார்க்கெட்ட வந்து இன்னுமே நல்லா சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும் அப்படின்றதுக்கான விஷயம் வந்து இவங்க இது 2வது பாயிண்ட்டா குடுத்துருக்காங்க. அதே மாரி பாசிட்டிவ் குளோபல் கைசஸ். அதாவது இப்போ வரைக்குமே ஒரு பாசிட்டிவ் சர்க்கிளா தான் நம்மளோட ஏசியன் மார்க்கெட்ல ஆ போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே வந்து யுஎஸ் மார்க்கெட்ல இருக்கிற நாஸ்டாக் ஆகட்டும், இல்ல எஸ்&பி ஆகட்டும், ஓரளவுக்கு ஒரு 1.5% மேல இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து குளோபல் கைஸரும் நல்லா தான் இருக்குன்றதுக்காக, ஸோ இந்த மார்க்கெட்ட வந்து ஹை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்ததா வந்து இந்த ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்டாக்குமே ஓரளவுக்கு கீழ விழுந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து ஒரு ஷார்ட் கவரிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் இதோட ராலி வந்து அடுத்த கட்டத்துக்கு இருக்கும் அப்படின்றதுக்கான விஷயத்த வச்சு தான்
ஸோ இந்த மார்க்கெட்டை வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இந்த கோல்டை வந்து விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த கோல்டோட ப்ரைஸும் இப்போ வந்து கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகிருக்கு. ஏன் அது ட்ராப் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதுபடி பார்க்கும்போது கண்டிப்பாக கோல்டு விழுந்துச்சு அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் எந்திக்கும். மார்க்கெட் விழுது அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டில் வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண போவாங்க. ஸோ இப்போ வந்து கோல்டு விழுந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி யூஎஸ் டாலர் வந்து ஓரளவுக்கு கீழே விழுந்திருக்கு. குளோபல் கைசேரியா நல்லா இருக்கு. மெயினாக எஃப்ஐஐஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்றதால நம்மளோட மார்க்கெட்டுக்கு ஒரு தெளிவான ஒரு இடத்த வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி 150 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு அப்பில் இருந்தது. ஸோ அது எல்லாமே கண்டினியூ ஆகுமா? மார்க்கெட்டில் வந்து வெறும் நிஃப்டி இல்லை வந்து பிஎஸ்சி இவங்க மட்டும் ஏறிட்டு இருந்தால் பத்தாது. உள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸும் ஏறணும். பட் ஆனால் நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோவில் இன்னும் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறாமல் அப்படியே தான் இருக்குது அப்படின்றது வந்து நிதர்சனமாக இருக்குது. ஸோ அது போக போக இந்த எஃப்ஐஐஸ் வந்து கவர் பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு நம்பிக்கையாக வைப்போம். நெக்ஸ்ட் வீக் அது என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ வோடாஃபோன் ஐடியா. ஸோ வோடாஃபோன் ஐடியாவோட ஷேர் இன்னைக்கு வந்து ஒரு 6% மேலே ஜம்பில் இருந்தது. ஸோ அதுக்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3300 கோடி, அதாவது மொத்தம் 8000 கோடி கிட்ட கவர்மெண்ட்டுக்கு இவங்க பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு 3300 கோடியை வந்து விடுபட்டிருக்காங்க, அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு 6% ஏறி இருக்கு. ஆனால் இது ஒரு பென்னி ஸ்டாக்ஸ், அதனால் நான் இதை வாங்குங்க அப்படின்றது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ எதுக்காக ஏறி இருக்குன்றதுக்கான ரீசனை தான் நான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ். ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருந்தது. மோர் தென் 5% வந்து செக்டார் வைஸாக பார்க்கும்போது ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. அதுக்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிறதுல வந்து டாப் 10 அப்படின்றதுல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தெவின்ஸ் லேப், சிப்லா, டாரண்ட் ஃபார்மா, கிளென்மார்க் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு விழுந்ததில் 2 ஸ்டாக்ஸ் தான். அதில் வந்து ஒன்று டாக்டர் லெட்டி லேப்ஸ் அண்ட் இன்னொரு வந்து சன் ஃபார்மா. ஸோ சன் ஃபார்மாஸில் வந்து இப்போ கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம், ஏதாச்சும் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். டாக்டர் ரெட்டியில் வந்து ஒரு ஆய்வு ஒன்று நடத்தியிருந்தாங்க, அதாவது யூஎஸில் இருக்கிற ஃபேக்ட்ரியில். ஸோ அந்த ஆய்வு முடிஞ்சு அவங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டியும் ஒரு க்ரீனில் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வந்து சார்ட்டுக்கு போயிடுவோம். சார்ட்டில் வந்து நிஃப்டி 50 வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 150 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு அப்பில் வச்சுருந்தாங்க. அதுக்கான ரீசனை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஓப்பனிங் எங்கே இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா 25,911 அப்படின்ற ரேஞ்சில் இது ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து இன்னைக்கு லோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,880, அதாவது ஒரு 40 தான் லோ விட்டாங்க. அதுக்கப்புறம்லேருந்து ஒரு கன்சால்டேட் ஆனது தான் ஒரு ஹையர் சர்க்கியூட்லேயே இன்னைக்கு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணாங்க, அதாவது 25,993 ரேஞ்சில். பட் ஆனால் ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்லேருந்து இப்போ ஒரு எடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து கடந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் ஒரு 26,000க்கு மேலே இது வந்து போஸ்ட் பண்ண வைக்க முடியல அப்படின்றது வந்து ஒரு சின்ன வருத்தத்தில் இருக்குது. ஸோ வருங்காலத்தில் இது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இதோட டே கேண்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ 1 ஹவர் கேண்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ சேம் ஸ்டில் இது வந்து இன்னும் அந்த ஒரு போஸ்ட்லேயே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இது வந்து அடுத்த கட்டத்துக்கு இதை மூமெண்ட் இல்லை. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு இது எந்த இடத்துல டைரக்ஷன் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூமெண்ட் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம், இது எந்த இடத்துல வந்து இதோட முடிவை வந்து கொண்டு வர போகுது. ஒன்று இந்த இடத்த வந்து இப்போ பாட்டம் டச் ஆகிட்டு இப்போ அடுத்த லெவலுக்கு இது மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 26,169 அப்படின்ற ரேஞ்ச் இது தொடும்போது தான் இதோட வேல்யூ என்ன, நெக்ஸ்ட் வேல்யூ என்ன, ஒன்று கீழே இறங்குமா இல்லை மறுபடியும் அதுக்கு மேலே போகுமா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வருங்காலத்தில் தான் இதை பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் ஸோ என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.
நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சியில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த நியூஸை வந்து நான் நெக்ஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிஎஸ்சியில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 30 கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். அந்த 30 கம்பெனியில் வந்து ஒரு கம்பெனி வெளியே போக போகுது. அதுக்கான விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு பிஎஸ்சி ஓப்பன் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 84,756 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. க்ளோசிங் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 84,929 ரூபா அப்படின்ற ரேஞ்ச், அதாவது ஒரு 200 பாயிண்ட்டு அப் அண்ட் டவுன் சர்க்கியூட்டில் இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஒரு 447 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு ரேலியை நல்லாவே போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ சிமிலர் டு நிஃப்டி தான் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா நிஃப்டிலையும் சேம் இதே சார்ட்டு தான் அங்கேயும் வந்து பேட்டர்னாக இருக்குது. ஸோ அதே தான் இங்கேயும் ஆயிட்டுருக்கு அப்படின்றத தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இதுக்கான நம்ம இதை பார்ப்போம். ஸோ சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச சார்ட் ட்ரெண்ட் லைன் தான். இந்த சப்போர்ட்டை வந்து இது இப்போ பிடிச்சிட்டு இப்போ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ இன்றைக்கும் ஒரு சின்ன கேப் அப் இருக்குது. ஸோ இந்த கேப் அப்பை வந்து ஒன்று ஃபில் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் அடுத்த கட்டமாக இது மேல் நோக்கி போகணும். ஸோ இந்த கேப் எல்லாமே அது ஆல்ரெடி வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்த வந்து அது புஷ் பண்ணியிருந்திருக்கு. ஸோ அதே இடத்த வந்து இப்போ ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த கட்டமாக இது மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த டாடா பேசஞ்சர்ஸ், ஸோ இந்த டாட்டாவோட கமர்ஷியல் அண்டு பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் டிமர்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து இதோட வேல்யூ அப்படின்றது கம்மியாயிடுச்சு. அதாவது 2,50,000 கோடிக்கு மேலே இதோட மார்க்கெட் கேப் இருந்தது. இப்போ வந்து அதோட மார்க்கெட் கேப்பை வந்து குறைச்சிட்டாங்க. அதாவது 1,27,000 கோடி அப்படின்ற மார்க்கெட் கேப்பை வச்சிருக்கு இப்போ பேசஞ்சர் வெஹிக்கிள், அதாவது நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுற கார், அந்த இது வாகனங்கள் எல்லாமே இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வரும். அதாவது டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்குள்ளே. ஸோ இதை வந்து இப்போ வேல்யூ கம்மி பண்ணதால என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் இது ஒரு ஆளாக இருந்திருக்கு. ஸோ அந்த 30 ஸ்டாக்ஸுக்குள்ள இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளும் வந்து ஒரு ஸ்டாக்காக இருந்தது. இப்போ இதை வந்து வெளியே தூக்கி போடுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்ன ஸ்டாக் வரப்போகுது அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கு பதிலாக வரப்போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ், அதாவது இன்டர் குளோபல் ஏவியேஷன். ஸோ இவங்க தான் அதுக்குள்ளே வராங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 2 lakhs க்ரோஸ் மேலே இவங்க வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா 2,00,000 கோடிக்கு மேலே இருக்கிறதுல தான் வந்து ஓரளவுக்கு சஸ்டைன் பண்ண வைக்க முடியும். ஸோ பிஎஸ்சிக்குள்ளே. ஸோ அதனால தான் வந்து பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளை வந்து வெளியே சொல்லிட்டு இண்டிகோ ஏர்லைன்ஸை வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டிகோக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இண்டிகோக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு இவங்க வந்து 900 க்ரோஸ் கிட்ட வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த இடத்துல இன்னும் இதாகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதை நம்ம வந்து ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 1 வீக்குக்கு முன்னாடி கூட நம்ம வந்து இதை பற்றி பேசியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டிப்பில் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த டிப்பில் இருக்கும்போது வாங்குறதா இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா கடைசியாக வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வந்து உடச்சி ஒரு 4,800 கீழே வந்து வந்துச்சு. ஸோ அப்போவே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க, இதெல்லாம் வந்து ஒரு மோனோபோலி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுக்கான கன்சிக்யூட்டிவான ஒர்க்கை தான் இப்போ அது பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ 1 வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 ருபீஸ் வந்து ஒரு ஹையை வந்து நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த இடத்துல போயிட்டு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்டாக்கு நம்ம ரெக்கமெண்ட் இதையும் நம்ம பண்ணியிருந்தோம். கெய்ன்ஸ் டெக்னாலஜி ரீசெண்டாக வந்து நியூஸ் பேஸ்டாக வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து கெய்ன்ஸ் டெக்னாலஜியை போட்டு அடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கெய்ன்ஸ் டெக்னாலஜி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு 1 வீக்குக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெவி வாலண்டரி கொடுத்துக்கிட்டு இருக்கு. டெய்லி பேசிஸில் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ்
நெகட்டிவாவும் இது வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குடுக்கும்போது இதோட வேல்யூ எங்க இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 3800 அப்படின்ற ரேஞ்சில வந்து இது வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதாவது லாஸ்ட்டா வந்து இதோட லோ. ஸோ ரூ. 3712 வரைக்கும் லோ வரும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்கி ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு 1 வீக் 1 1/2 வீக்குள்ளேயே ஒரு நல்ல பாசிட்டிவ் ஒரு இது குடுக்கும். அ வாங்குன உடனே நீங்க வந்து வித்துட்டு வெளிய வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எவ்வளோ பேர் வாங்குனீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனா வாங்குன எல்லாருக்குமே ஒரு குட் ரிட்டர்ன் வந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல நம்ம வந்து பிரேக் அவுட் ஸ்டாக் அண்டு பிரேக் டவுன் ஸ்டாக்ஸ் நெக்ஸ்ட் வீக்ல என்னென்ன வரப்போகுது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அத நான் வந்து சண்டே போஸ்ட் பண்றேன். ஸோ மறக்காம அந்த வீடியோவ பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் கட்டத்த என்னன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுவரை விடை பெறுவது உங்களுடன் நான் பணவீக்கம் சேனல். தேங்க் யூ.